மலையாள திரையுலகின் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான சலீம்குமார் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு 56. கொச்சியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட திடீர் மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி சலீம்குமார் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நலமா இருந்த நிலையில திடீர்னு நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனை அடுத்து நேற்று கொச்சியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. அங்க அவங்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து வெண்டிலேட்டர் உதவியோட சுவாசிச்சு வந்த நிலையில திடீர்னு உடல்நிலை மோசமாகி இரவு 10:43 மணி அளவில் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில் மிமிக்ரி கலைஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின சலீம்குமார் 1997 மலையாள சினிமாவில் அறிமுகமானாங்க. 2000 தொடக்கத்தில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்த இவங்க அதுக்கப்புறம் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக மாறி 30 ஆண்டுகால சினிமா பயணத்தில் 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அச்சன் உறங்காத வீடு படத்துக்காக கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாம் என்ற மகன் அபு அப்படிங்கிற படத்தில் இவங்களோட அசாத்திய நடிப்புக்காக தேசிய அளவிலையும் கேரள மாநில அளவிலையும் சிறந்த நடிகருக்கான விருதை வென்று சாதனையுமே படிச்சிருக்காங்க. தமிழில் இவங்க தனுஷ் நடித்த மரியான் படத்துலையும் ஆரி நடிப்பில் வெளியான நெடுஞ்சாலை படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட திடீர் மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. இந்த நிலையில் இவங்களோட திடீர் மறைவு திரையுலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. இவங்களோட மறைவுக்கு கேரள அரசியல் தலைவர்கள், மலையாள மற்றும் தமிழ் திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரள எதிர்க்கட்சி தலைவர் VT சதீசன் வெளியிட்டிருக்கிற இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சலீம்குமார் வெறும் சினிமா நடிகர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறைந்த சலீம்குமாருக்கு சுனிதா அப்படிங்கிற மனைவியும் 2 குழந்தைகளுமே இருக்கிறாங்க. இவங்களோட மறைவு மலையாள சினிமா உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க.